நம்ம கையில மீனவர்கள் கையில கொடுக்கக்கூடிய சாதனம் வந்து இல்ல சாதனமே வந்து வயலட்டா போயிருச்சு. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா நம்ம இங்க வரைக்கும் தான் வந்து நம்ம டவர் எடுக்கும். நம்ம ஜியோ டவரா இருக்குது, ஏர்டெல் டவர் இங்க வரைக்கும் எடுக்க, அதுக்கு மேலே எடுக்காது. அப்ப சேட்டலைட் தான் பண்ணணும். ஆனா நம்ம மீனவர்களுடைய கையில கொடுக்கக்கூடிய சாதனங்கள் அந்த சேட்டலைட்டோட கனெக்டே ஆகலை, அது காலாவதி ஆயிடுச்சு. ஆனா நம்ம இப்ப மீனவர்கள் பிரச்சனைனா தமிழ்நாட்டு மீனவர்கள், இந்திய மீனவர்கள் மட்டும் இந்த மாதிரி வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ மற்ற நாடுகள்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல நமக்கு வந்து பிரச்சனையே இல்லையா? அங்கெல்லாம் மீனவர்களே இல்லையா? அங்கெல்லாம் மீனவர்கள் ஆழ்கடலை மீன் பிடிக்க போறதே இல்லையா? அங்கெல்லாம் மீன் பிடிக்க போறாங்க. ஆனா அந்த மீனவர்கள் கொடுக்கக்கூடிய சாதனம் வந்து அந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. அந்த மீனவர்கள் வந்து அவங்க அழுத்தினாங்க அப்படின்னா நேர கரைகள்ல இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து உடனே வந்து செய்தி போயிடும். இப்ப மலேசியால மீன் பிடிக்க போறவங்க மலேசிய நாட்டு அரசாங்கத்தால காப்பாற்ற முடியலன்னா கூட பக்கத்து நாட்டு அரசால காப்பாற்றப்படும். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து கண்ட்ரோல் சென்டர் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும், இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கிடையாது. இந்திய அரசாங்கம் அதுல ஒப்பந்தம் போட்டிருக்கு. என் நாட்டு மீனவர்கள் நான் காப்பாற்ற முடியாத எல்லைக்கு மேல போயிட்டா கூட உலக நாடுகள் அந்த மீனவனை காப்பாற்றும். நம்ம அரசு வந்து அதுக்கு கையெழுத்து போட்டது அது சரியான முறையில் இல்லை. ஏன்னா நம்ம மீனவர்கள் கையில இருக்கக்கூடிய சாதனம் வந்து 402 மெகாஹெர்ட்ஸ் இருக்கு. ஆனா மேல சேட்டலைட் போடுறத 406ல வச்சிருக்காங்க. சூரியன் எஃப்எம் ஃப்ரீக்வன்சி வைக்கணும். நம்ம ஹலோ எஃப்எம் ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிட்டு சூரியன் எஃப்எம் வரலைன்னா பண்ண முடியாது. அதனால வந்து மீனவர்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி 406. ஆனா நம்ம மீனவர்கள் கையில கொடுத்திருக்கிற சாதனங்களுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 402. அதனால வந்து இனிமேல் ஒக்கி போய் இருந்தாலும் நம்ம மீனவர்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா இந்திய அரசாங்கத்தை காப்பாற்ற முடியாது. அதான் இது. இப்ப நாங்க சொல்ல பேசிட்டு வராங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்திய மீனவர்களுக்கு புதுசா வந்து ஒரு சேட்டலைட் வந்து நீங்க இது பண்ணணும். எதுக்கோ பண்றீங்க, இதுக்கு பண்ண முடியாதா? சேட்டலைட்டுக்கு ஏவுறதுக்கு 200 கோடி ஆகும். 200 கோடியில மீனவர்கள் செலவு பண்ணுவாங்களா? ஆனா ஒரு மீனவ சமூகம் மட்டும் ஓராண்டுக்கு இந்திய அரசுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்நிய செலாவணி பணம் வந்து 40,000 கோடிக்கு மேல 40,000 கோடிக்கு மேல அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கக்கூடிய அந்த மீனவர்களுக்கு 200 கோடி செலவு பண்ண மாட்டீங்களா? அதை வந்து நாங்கள் முன்னெடுக்கிறோம். நேற்று கூட பிரச்சனைக்கு நான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சி உறுதியாக பண்ணோம். அப்புறம் அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க நெய்தல் படையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது இப்போ சொல்லி கடல் கொள்ளையர்கள் நம்மளை வந்து தாக்குறதை வந்து தடுக்கிறதுக்கு ஒருவேளை அங்கே உள்ள மீனவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா, ஒடிசால இந்த மாதிரி இருக்கு. அந்த நாட்டு முதலமைச்சர், ஒடிசா மாநிலத்து முதலமைச்சர் ஃப்ளோட்டிங் ஆம்புலன்ஸ் இது பண்றாரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்க நம்ம எப்படி ஆமா அது உடனே வந்து நம்ம கரைக்கு முதலுதவி அங்கேயே கொடுத்துருவோம். மேற்கொண்ட சிகிச்சையை வந்து நம்ம இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி திட்டங்களை வந்து பேசிட்டு இருக்கோம். உறுதியாக நாங்கள் வந்தால் செய்வோம், நீங்கள் கவனத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பழைய கல்லாரை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கு. பல லட்சம் கொடுத்து நம்ம வலையை எடுக்கிறோம். ஆனால் வந்து ஒரு வலைப்பெண் வந்து கூடமோ எதுவுமே இல்லாமல் அதுக்கு எவ்வளோ செலவாயிட போகுது? இஞ்சி போனால் ஒரு 10 லட்சம் இல்லைன்னா 15 லட்சத்தே நம்ம இந்த மக்களுக்காக செய்ய மாட்டாங்க. செய்யலை, நாங்கள் வந்து உறுதியாக செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விருப்பப்படுறோம். சாலைகள், கடற்கரை கிராமங்களில் முக்கியமான சாலைகளை இணைக்கக்கூடிய சாலை வசதிகள் சுத்தமாக கிடையாது. அப்புறம் மீனவர்களுக்கு தேவையான விளக்குகள், விதிவிலக்கு இதெல்லாம் வந்து செய்வதை விருப்பப்படுறோம். எங்களோட பேச்சில் நீங்கள் காலத்தை கல்லுக்கொட்டல். ஆமாம் ஆமாம் மழைக்காலத்துல என்ன பண்ண அரசு வந்து மீனவர்கள் அந்நிய தேவை நீட்டுக்கிட்டாலும் கணக்கு தெரியும். ஆனா எந்தெந்த பகுதி எப்படி எப்படி கஷ்டப்பட்டு அவங்க சூழ்நிலை கலந்து போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எதற்கே செலவு போடுறாங்க. நம்ம நாட்டில் போறது நம்ம ஊர்ல பிரச்சனையா உள்ளவங்களுக்கு மீனவனுக்காக எதுவுமே ஓட்டுறாங்க. இப்ப என்ன கொஞ்சம் செலவுக்கு ஆக போகுது எங்க ஊருக்கு. ஆமா, ரோடு வசதி, அந்த ரோடு ஏன்னா மீன் பட்டா ஒரு வண்டி கூட போட முடியும். ஆமா, ஒரு 4-5 லைட்டு போட்டு லைட்ல வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஒரு கிராமம் அந்த மாதிரி நிறைய கிராமம் இருக்கு கிடக்கிற ஓரமா வெளியே சொல்ல முடியாம இருக்கு. வெளியே சொல்ல முடியாம யாருக்கு சொல்றது? சொல்றவங்க வர்றவங்க வெளியே வந்தாலும் செஞ்சுடுறேன், பார்த்துடுறேன், எடுத்துன்னு சொல்றாங்க. அப்பகால மொத்தமா கல்லாறு பிரச்சனைக்கு தீர்க்கிறதுக்கு 25 லட்சம் இருந்தா போதும். 25 லட்சம் இருந்தா போதும், எல்லாத்தையுமே தீர்க்கலாம். ஆனா நிரந்தரமா ஒரு தீர்வை கொடுக்க முடியும்.
கடல் சரியான ஒரு தீர்ப்பு எடுக்கலனாக்கா இந்த ஊர்ல நாங்க வந்து இதுக்கு மேல லட்சிப்பட்டி கிராமம் மாதிரி நாங்க அழிச்சு போயிடுவோம். அவ்வளவுதான். அடுத்த பீரியட் இந்த வாடகை சீசனுக்கெல்லாம் வந்து அத்திப்பட்டி கிராமம் எப்படி உள்ள போச்சோ அதே சூழ்நிலையில உள்ள போயிடும். நாங்க அந்த நிலையில இந்த அரசு வந்து கண்டுகொண்டதுனால அரசு திரும்பி பார்க்கறது கிடையாது. பல நடவடிக்கை கொடுத்துறோம். எதையும் வந்து எடுத்து எங்களுக்கு இந்த அரசு எதுவும் பண்ணது கிடையாது. எங்களுக்கு அவ்வளவு ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கோ நாளைக்கு தான் கொடுக்குறோம். 20 வயசுல அங்க இருந்து ஒரே ஒரு ஓட்டமா வரும். நிக்க முடியாது. மணல் அப்படி மணல் உள்ள பூந்து வச்சு வீடு இருந்த இடம் தான். இதெல்லாம் வீடு இருந்த இடம் கடல் வந்து காலி ஆயிடுச்சு. நீங்க கொடுக்கிற எங்களுக்கு நீங்க கொடுக்கிற நல்ல ஒரு தீர்ப்புக்கு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஆகட்டும். நல்ல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. கிராமமே அழிஞ்சிருக்கு. வழியே இல்ல. பொம்பளைங்க இந்த மீனை கொண்டு போய் சேர்க்கறது எங்களுக்கு வலி கிடையாது. இந்த மணல்ல தூக்கிட்டு போய் பொம்பளைங்க தலை ஃபுல்லா தூக்கிட்டு போய் இடுப்பு வலிக்குது, காலை வலிக்குது சொல்லிட்டு அன்னாடு செத்து பிழைக்குது பொம்பளைங்க எல்லாம். நாங்க இதான் நரகத்துல வாழ்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கடற்கரை ஓரம் போட்டு கணக்கெல்லாம் கிடையாது. அந்த கார்ல கொஞ்சம் ரோடு போட்டு போகும். அந்த ரோடு அங்க ஒரு ரோடு அது கொண்டு வண்டியில எடுத்துட்டு போனாங்க. வண்டி வச்சு கார் நிக்குது. எலெக்ஷன் வரக்கல ரோட்டை வந்து பார்த்தாங்க. வண்டி வர போவோம். எலெக்ஷன் வரக்கல அதை கொட்டுறேன் இதை கொட்டுறேன் நல்ல கொட்டி கொஞ்சம் எலெக்ஷன் போட்டாங்க. அதுக்கு பின்னாடி இந்த ரோடு ஆயிருந்தாலும் கார் நின்றுச்சு, வண்டி நின்று நீங்கள் வர்றீங்க டூரிஸ்ட் மாதிரி வர்றாங்க. அவங்கள போய் நாங்கள் தள்ளி விடுறது. நாங்கள் தள்ளி விட்டு எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு செஞ்சதுதான் இன்னைக்கு இன்னைய வரைக்கும் அந்த திரும்பி பக்கத்து ஆள் கிடையாது. இப்ப எலெக்ஷன் வரக்கல என்ன சொல்லுவாங்க? ஏன் இப்ப நான் வந்து ஏடிஎம் காரன் நான் சொல்லுவேன் ஒரு ரோடு போடணும், டிஎம் காரன் வந்தா நான் ரோடு போடணுங்க, மற்ற கட்சிக்காரங்க வந்தா நான் ரோடு போடுறாரு, நீ ரோடு 5 வருஷம் பீரியடா முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு வந்து அரசு சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பண்ணாதான் தீர்ப்பாகும். திமுக நீங்க 50 வருஷம் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க. ஆமா, நாங்க இப்பதான் முதல்ல வர்றோம். நீங்க விளாம்பாக்கத்துல ஒரு மேம்பாலம் பாத்திருப்பீங்க. மர பாலத்துல இருந்தது. நம்ம கட்சியில எங்க பக்கத்துல வச்சு கலெக்டருக்கு மனு கொடுத்து இன்னைக்கு அது பெரிய மேம்பாலமா நாங்க கொண்டு வந்துருக்கோம். எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நாங்க உறுதியா செய்வோம். ஏன்னா எனக்கு என்னோட கணவர் வேலை பார்க்கறாரு, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து நான் செய்யாம போறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அரசு கட்சிக்கு வந்திருக்கோம். நான் நல்லா படிச்சிருக்கேன், என் குழந்தைங்களும் படிக்கிறாங்க. அதனால எனக்கு சிக்கல் இல்லை. ஒரு புதிய வாய்ப்பா எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தா செய்ய முடியும். ஏன்னா வந்து சாலை போறது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை. அரசுக்கு தான் சொல்லிக்கிறேன். உங்களை பத்தி நான் ஏதோ நான் பேசவில்லை. இப்ப பொதுவாக அந்த கட்சி இந்த கட்சியும் பேசுறேன். நான் பொதுவா தான் சொல்றேன். நீங்க என்ன கட்சின்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் வந்து பேசுறதுனா காரணம் வேற. எங்களுக்கு போய் மேல போய் இதை வலியுறுத்தி பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து கிராமம்னு பரம்பரையா கிடையாது. பரம்பரையா நாங்க பிறக்கும் போது மீன் இந்த தாத்தா பாட்டு நம்ம எடுத்துக்கிட்டு தான் புரியுது. இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க? மீனவர் எந்த கிராமம் அமைக்கிறாலும் அவங்க சொந்தம் அந்த இடம் மீன் பிடிக்கலாம் அப்படின்னா 82லயே வந்து எங்களுக்கு இந்திரா காந்தி சொன்னாங்க. நாங்க அப்படிதான் கிராமங்கள் அமைச்சு வசதி இன்ன வரைக்கும் எங்க முப்பாட்டம் போல இந்த காலம் கல்லூர் தான் இருக்கிற கடல் தான் எங்களுக்கு சொத்து. எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அது வந்து வாழ்ந்து வச்சுக்கிறேன். இப்ப என்னன்னா கடல்ல வந்து விட்டுட்டு இடமா போற அளவுக்கு நாங்க கூட்டா இடமா வச்சு உறுதி பண்றதுக்கு விவசாயி மீனவர்கள் ஒரு நடு எலும்பு இந்தியாவுக்கு சொல்ல போனாக்கா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கையெழுத்து போடுற அதிகாரம் இப்ப இதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து வலை பின்னக்கூடிய இடம் வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த கையெழுத்து போடுற அதிகாரத்துல நம்ம இல்ல. நம்ம வேதனையை தெரிஞ்சவங்க இல்லைன்னு சொல்ல வரோம். இந்த முறை வாய்ப்பு கொடுங்க. அந்த உறுதியா ஒரு ஆண்டுக்கு எம்எல்ஏ பணம் மட்டும் 4 கோடி ரூபாய் வருது. 4 கோடி ரூபாயில 10 லட்சம் ரூபாய்க்கு இங்க வந்து வலைப்பின்னும் போடல் செய்ய முடியாதா? ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா அதுக்கு மனசு இல்லை. அதான் நான் வந்து நீங்க எந்த கட்சியும் எனக்கு தெரியாது. நான் பொதுவா தான் பேசிட்டேன். காரணம் எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் நான் செஞ்சுடுவேன், நீங்க ஓட்ட போடுங்க இந்த மாதிரி கேட்டவங்க தான் நிறைய. அதை வந்து பயன்பாடுக்கு இன்னும் கொண்டு வந்த பழக்கமே கிடையாது. அப்படி பண்ணாலும் அந்த கண் தொடர்பு கொண்டே கொஞ்சோண்டு பண்ணுவாங்க, அதை அப்படியே போட்டுருவாங்க. நாங்க போய் நான் பாத்துக்கலாம், பண்டு வரட்டும், ஒதுக்கிடலாம், பாத்துக்கலாம். இந்த மாதிரி தான் சொல்லி நாங்க அன்றாட குறைஞ்சு சாப்பிடுறோம். நாங்க யாருமா போய் நிக்க போறேன்? கடலை நம்பி வாழ்றோம். நாங்க
கடல்ல வருமானம் வந்த மட்டும் தான் நாங்க சாப்பிடுவோம். அப்படியே இருந்து நல்ல கிட்ட போனாங்களோ அந்த கடல்ல இருந்தா வேற மாதிரியோ கடத்தல் பண்ணியோ இல்ல வேற மாதிரி பண்ணி நாங்க பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் நாங்க இப்படி போட்டு போடுவோம். இப்படி பண்ணாலும் எங்களுக்கு அந்த வேற மாதிரி தெரியாது. அதிகமான ஒரு நெளிவு சொல்லி தெரியாத நாங்க எங்க ஆளு குடிச்சிருக்காங்க சொல்லுவாங்க சொல்றான் இது எங்க வயலே வெளியே வந்து நாங்க எப்படி மாட்டோம். அதுக்கு பயந்துகிட்டே வர சொல்ல மாட்டாங்க. இதுதான் காரணம். அரசியல் எந்த அரசியல் வந்தாலும் நாங்க இந்த கதி தான். ஆமா வேற அதனாலதான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஏன்னா யார் வந்தாலும் இதான் செய்யறாங்க. அன்னைங்களே நடக்கிறதா ஓட்டு போடுற வரைக்கும் நான் ஏடிஎம்கே இருக்குன்னா டிஎம்கே இருக்கும் அது சேர்ந்து வருவோம். தம்பியை பாத்துக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. நாங்க அவரை பாக்கட்டும் உங்களை பாக்கட்டுமா இவரை பாக்கட்டுமா இப்படிதான் எங்களோட வாழ்க்கை.